அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஊர் திருவிழாவுக்கு போய் ஜெபம் செஞ்ச பிறகு பக்கத்து கடையில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வருவோம் பாருங்க. அப்படி தாங்க கொடைக்கானல் மலையில் நடந்த கருத்தரங்குக்கு போன நான் அங்கே இருக்கிற சில முக்கியமான சுற்றுலா இடங்களையும் பார்த்துட்டு அற்புதமான அருங்காட்சியகத்தையும் சலேத் மாதா அவர்களுடைய திருத்தலத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அந்த அழகியல் குறிப்பையும் அந்த அபூர்வமான காட்சிகளையும் தான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். தொடர்ந்து பார்க்குறவங்க லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இதை பார்த்து பயன்பெறவும் என்னை ஊக்கப்படுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். எனக்கு இது 3வது பயணம் கொடைக்கானலை நோக்கி. ஏறக்குறைய 1993 அல்லது 94 நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது முதன்முறையாக கொடைக்கானல் போயிருக்கிறேன். அப்போ ஒரு பள்ளி மாணவனா சுற்றுலா போகும் பொழுது அது ஒரு சுற்றுலா வேனு உள்ளே உட்காந்து மலை ஏற தொடங்கின உடனேயே ஐயோ வாந்தி எடுத்துருவோமோன்னு பயந்து கண்ணை மூடி தூங்கியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 21 வருஷத்துக்கு அப்புறம் 2004-2005 நான் இடைக்காட்டூரில் பிரதராக இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தை மாணவர்களை அழைச்சிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா போனேன். அப்பவும் இப்படித்தாங்க, மாணவர்களை பத்திரமா பார்த்துக்கணும், நம்மளும் வாந்தி எடுத்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு கலக்கத்திலேயே கண்ணை மூடிட்டு போயாச்சு. இப்போ அது முடிஞ்சு திரும்ப ஒரு 21 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் கொடைக்கானல் போகிறேன். எனக்கு மறைமாவட்டத்திலிருந்து ஒரு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. என்னை போல கல்லூரிக்கு புதிதாக பணியாற்ற வருகிற பேராசிரியர்களுக்கான கூட்டம் தான், அந்த கருத்தமர்வு தான் கொடைக்கானலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் சுற்றுலா வேனில் போகலைங்க, அரசு பேருந்து அல்லது ஒரு தனியார் பேருந்து போல் ஒரு பேருந்தில் தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அந்த பேருந்தில் போகும்பொழுது இந்த முறை நான் வாந்தி எடுத்துருவோமோன்னு பயந்து கண்ணை மூடி தூங்கலை. மாறா அப்படியே அந்த காட்சிகளை அப்படியே ரசித்து கண்ணுக்கு உள்ள அந்த பசுமையான அந்த காட்சிகளை உள்வாங்கிக்கிட்டு ரசித்து சிரித்தபடியே போய்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் உங்களுக்கான இந்த காணொளிகளையும் நான் எடுக்க ஆரம்பித்தேன். இங்கே பாருங்களேன், நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ அழகான ஒரு பகுதி. இந்த பயணத்தில் பல பேர் கண்ணை மூடிக்கிடுவாங்க, ஏன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகுது என்று சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் தான் அப்படி சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. இந்த பேருந்து பயணத்தில் பல பேர் அந்த உள்ளூர் கிராமம் கொடைக்கானல் மக்கள் அல்லது போகிற வழியில் பெருமாள் மலை இது போன்ற இடங்களில் இறங்குறவங்களாக இருந்ததுனால யாருமே பேருந்தில் வாந்தி எடுக்கலை. எல்லாருமே அப்படியே காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தாங்க, ஒரு சிலர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் இந்த பயணம் அமைஞ்சிருந்தது. நான் அப்படியே அவ்வளோ ரசித்தேன். அப்படியே மலையில் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகையில் அந்த மரங்கள், அந்த செடிகள், அந்த பாறை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே. அந்த பாறை அப்படியே எதில் வர்ற காரு, இது எல்லாத்தையும் அப்படியே நான் பார்த்து பார்த்து மேலே போய்கிட்டு இருந்தேன். அப்படியே மேலே நம்ம போக போக அந்த பக்கத்தில் இருக்க அப்படியே நான் லெஃப்ட் சைடு உட்கார்ந்துருந்தேன். அதனால் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த இடங்களை பார்த்தேன். அங்கே பாருங்கள், தண்ணி தெரியுதா? அது மஞ்சள் ஆறு. அந்த மஞ்சள் ஆறு, அந்த அணைக்கட்டு அங்கே இருக்குது. அப்புறம் மேலே ஏறையிலேயே அந்த அணைக்கட்டை பார்க்கலாம், அந்த தண்ணீரை பார்க்கலாம். அப்படியே இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இதை பார்த்து அப்படியே ரசித்துக்கிட்டே அப்படியே போகையில் சில இடங்களில் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய குரங்கு, அது எல்லாத்தையும் நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த குரங்கை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பழைய நிகழ்வு நான் பிலிப்பைன்ஸில் இருக்கும்போது நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது. நான் பிலிப்பைன்ஸில் போன புதுசு, அது 2016வது வருஷம். லெய்த்தே அப்படிங்கிற மாகாணத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாகாணத்தில் மல்லிக்போக் அப்படிங்கிற ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் கருத்துறாங்க. அங்கே இருக்கும் பொழுது அங்கே போன உடனேயே அங்கே இருக்கிற அருட்சகோதரிகள், ஃபாதர் வாங்க வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று நாங்கள் வச்சுருக்கிறோம், காட்டுறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப உற்சாகமாக அப்படியே போனால் அந்த கான்வெண்ட், அந்த மடத்துக்கு பின்னாடி ஒரு கூண்டு இருந்துச்சு. அந்த கூண்டுக்கு உள்ள ஒரு பெரிய குரங்கு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஃபாதர், இந்த குரங்கு இந்த பக்கம் வந்துச்சு ஃபாதர், நாங்கள் பிடிச்சி அடைச்சி பாதுகாக்கிறோம்னு சொன்னாங்க. நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். ஒரு குரங்குக்கே இந்த பாடா, இந்தியாவுக்கு எங்கள் ஊருக்கு வாங்க ராசாக்களா, அப்படியே சுற்றுலாத்தலத்துக்கு எங்கே போனாலும் குரங்குகள் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அவங்கள சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே இங்கே உள்ள குரங்குகளை பார்க்கும் பொழுது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி நம்ம போகும் பொழுது இந்த நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன், இது வெள்ளி நீர்வீழ்ச்சி. இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படியே ஒரு செங்குத்தாக ஒரு 180 அடி உயரமுள்ள அந்த பாறையிலிருந்து தண்ணி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம போகையில் கடந்து அப்படியே போயிடலாம். நான் பேருந்தில் போனதுனால கடந்து போயிட்டோம்.
இல்லை அப்படின்னா பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது பாருங்களேன். நம்ம தனியான சுற்றுலா வாகனத்தில் வந்தோம்னா நின்று அந்த அழகை கண்டு ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சில்லுன்னு காற்று அப்படியே முகத்தில் படர நம்ம அங்கேருந்து கிளம்பி போகலாம். அப்படியே அந்த பயணம் தொடர்ந்து வந்தது தான் நாங்கள் செண்பகனூருக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். இந்த பகுதியில் பாருங்களேன் எவ்வளோ அழகான தோட்டமெல்லாம் அங்கே இருக்குது. கொடைக்கானல் மலைக்கு வந்து அந்த நகரோட வளர்ச்சிக்கு உழைத்த முக்கியமானவர்களில் இயேசு சபையினரும் இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல, இந்த செண்பகனூருங்கிற இந்த இடத்துல தான் பல வருஷமாக குரு மாணவர்களுக்கான பயிற்சி இல்லாமல் வச்சுருந்துருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருந்து இங்கே வந்து அவங்க பயிற்சி பெற்று போயிருக்கிறாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மலை ஏறி இந்த செண்பகனூருக்கு சேக்ரட் ஹார்ட் காலேஜுக்கு வந்தாச்சு அப்படின்னா 7 வருஷம் கீழேயே போக முடியாது. நவதுறவியருக்கான பயிற்சி, மெய்யியல் படிக்கிறதுக்கான பயிற்சி, இது எல்லாம் முடித்து அதன் பிறகு தான் கீழே போக முடியும் அப்படின்லாம் இருந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அவ்வளோ அழகான அருங்காட்சியகம் அது. இந்த அருங்காட்சியகம் ஏறக்குறைய 1910 வருஷத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த அருங்காட்சியகம் அவ்வளவு புகழ் வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது, கொடைக்கானலுடைய அடையாளமாகவே இருக்கிறது. இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ள நம்ம நுழையும் பொழுதே அங்கே எழுதியிருந்தது, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே உண்மையான பொருட்கள், எதுவுமே செயற்கையாக செஞ்சு வைக்கப்படாதது. செயற்கை அப்படி என்னன்னா, அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு மட்டும்தான் செயற்கையாக வச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா பொருட்களும் ஒரிஜினல், உண்மையாக கொண்டாந்து சேகரித்து வச்சது. இது அங்கே இருக்கிற அருட்தந்தையர்கள், அங்கே இருக்கிற அந்த காலகட்டத்தில் படித்த மாணவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் மலையில் மக்களை சந்தித்து காடுகளுக்குள்ள பயணிச்சு தான் உருவாக்கி சேகரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இங்கே போகும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். கொடைக்கானல் மக்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்திய மண் பாண்டங்கள், அவர்களுடைய வீடு, அதாவது நம்ம இப்போ செண்பகனூருங்கிறது இடையிலே வந்துடுது நமக்கு. இன்னும் மேலே கொடைக்கானல் போகணும், அதுக்கு மேலே உச்சிக்கு போகணும். ஆக இங்கே மக்கள் எப்படியான ஒரு வீடு கட்டி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த பாருங்களேன், இதுதான் அந்த வீடு மாதிரிகள் பாருங்களேன். அதே போல் சேரர்கள், சோழர்கள் பயன்படுத்திய இல்லை இன்னும் பல்வேறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் இங்கே இருக்குது. பல்வேறு பறவைகள், பாலூட்டிகள், விலங்குகள், பாம்புகள் எல்லாமே இங்கே சேகரிக்கப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வண்ணத்து பூச்சியை சேகரித்து வச்சுருக்காங்க பாருங்க, அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. எல்லாமே ஒரிஜினல். கரடியோட தோல், ஏன் அல்சேஷன் நாயுடைய தோல் கூட அங்கே இருக்குது. அதே போல் இப்போ நம்ம வீடுகளில் கேள்விப்பட்டு இருக்கலாம், ஒரு சில தாய்க்கு வந்து குழந்தை முதல் மாதத்திலே கலைஞ்சிருச்சு, அல்லது 2வது மாதத்தில் இறந்துருச்சு, அல்லது 3வது மாதத்தில், இல்லைன்னா யாரோ ஒரு தாய்க்கு 9வது மாதத்தில் கலைஞ்சிருச்சு, இப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் தானே. இந்த அருங்காட்சியகத்தில் அதுபோல் கலைந்த குழந்தைகளை இங்கே எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு டப்பாவிலும் இருக்குது. இப்போ நீங்கள் அதை தான் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் எழுதி இருக்குது எல்லாமே. முதல்ல சொன்ன மாதிரி இது அதிகாரப்பூர்வமாக அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. முதல் மாதத்தில் கலைந்த கரு, 2வது மாதத்தில் கலைந்தது, 3வது மாதத்தில், 4வது மாதம், 5, 6, 7, 8, 9 என ஒவ்வொரு மாதத்திலும் அந்த குழந்தை இறக்கும் பொழுது தாயின் வயிற்றிலே எப்படி இருந்திருக்கும் என்பதை இங்கே நாம் வந்து பார்த்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் மனிதர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக இருப்போம் தானே, ஒவ்வொருவருடைய முகமும் வித்தியாசமாக இருக்கும். இங்கே இருக்கிறது மனிதனுடைய விதவிதமான முகங்கள் என்று இங்கே வைத்திருக்கிறார்கள். நான் பிலிப்பைன்ஸில் படிக்கும் பொழுது மக்களிடம் கேட்பார்கள், ஃபாதர் உங்களையும் இந்த கேரளாவிலேருந்து இருக்கிற ஃபாதர் ஜோர்ஜி, உங்கள் 2 பேருடைய முகத்தை எங்களால் வித்தியாசப்படுத்தியே பார்க்க முடியலை ஃபாதர்னு சொல்லுவாங்க. நான் உடனே சொல்லுவேன், நீங்கள் பார்க்கையில் யார் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரோ அவர் தான் ஃபாதர் ஜோர்ஜி. அப்படி ஹேண்ட்ஸமாக இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறவர் அது நான் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் இப்படியே இந்த கதை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 மாதம் கழித்து நான் கேள்விப்பட்டேன், எனக்கிட்ட கேட்டது மாதிரியே ஜோர்ஜி ஃபாதர்ட்டையும் கேட்டிருக்கிறாங்க, ஃபாதர் உங்கள் 2 பேரும் எங்களால் வித்தியாசப்படுத்தியே பார்க்க முடியலை, ஒரே மாதிரி இருக்கிறீங்களே ஃபாதர் அப்படின்னு. அதுக்கு ஃபாதர் ஜோர்ஜி சொல்லியிருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் பார்க்கும் பொழுது யார் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரோ அவர் தான் ஃபாதர் ஜெயசீலன்,
ஹேண்ட்ஸமாக இல்லை அப்படின்னா அது ஜோர்ஜின்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்களேன், இந்த ஒரு அற்புதமான நினைவுகள் இப்போது எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகம், உங்கள் முகம் உங்களுக்கு அழகு, மற்றவர்களுக்கு வேணால் அடையாளம் காணுவதற்கு சிரமமாக இருக்கலாம், ஆனால் நமது முகம் நமக்கு அழகு தானே. அதே செண்பகனூரிலே அற்புதமான கோவில் இருக்கிறது உள்ளே. இங்கே பாருங்கள், இந்த கோவிலுடைய அழகை நீங்கள் பார்த்து அதை வியந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த மரங்கள், அந்த மரங்களுடைய அழகு, அது செய்யப்பட்டிருக்கிற நேர்த்தி. எங்களுக்கு இங்குதான் திருப்பலிகள் ஜபங்கள் அடைந்தது. இந்த திருத்தல, அதாவது இந்த ஆலயத்திலிருந்து தான் ஆயிரக்கணக்கான இயேசு சபை குருக்களும் அருட்சகோதரர்களும் பயிற்சி பெற்று ஜெபித்து இறை ஆசீர்வாதத்தோடு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் சென்ற பொழுது கூட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குருத்துவ அருட்பொழிவுக்கு முன்பதாக ஒரு 6 மாத கால பயிற்சிக்காக வந்திருந்த அருட்சகோதரர்கள் அங்கே இருந்தார்கள். நாங்கள் அங்கிருந்து கருத்தமர்கள் எல்லாம் பங்கெடுத்து விட்டு நாங்கள் ஒரு அரை நாள் சுற்றுலாவாக சில பகுதிகளை பார்க்க போனோம். அப்படி பார்க்க போன இந்த இடத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள், புனித சலேத் அன்னை ஆலயம். அந்த படியிலே நாம் ஏறி போகிற பொழுதே வலதுபுறமும் இடதுபுறமும் சிலுவை பாதை அங்கே வைத்திருக்கிறார்கள். நாம் அதை ஜெபம் செய்து கொண்டே போகலாம். இந்த சலேத் மாதாவுக்கு இங்கே எப்படி ஆலயம் வந்தது? பிரான்ஸ் நாட்டிலே லா சல்லேத், அதாவது லா சல்லேத் என்று பிரெஞ்சில் சொன்னால் த சல்லேத், அவ்வளோதான். அப்போ சல்லேத் என்ற அந்த இடத்திலே அன்னை மரியாள் 1846ஆம் ஆண்டு 2 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அவருடைய பெயர் மாக்சிமி மெலானி. ஒருவருடைய வயது 11, மற்றொருடைய வயது ஏறக்குறைய 15. ஆக 2 பேருக்கும் அங்கே அன்னை மரியாள் காட்சி கொடுத்து அதை திருச்சபை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாள் சலேத் அன்னை என சொல்லி அன்னை மரியாளை மக்கள் அங்கே கொண்டாடி மகிழ்ந்த அந்த வேளையிலே ஒரு பிரெஞ்சு அருள் தந்தை சலேத் மாதாவுக்காக இங்கே கோவில் எழுப்பினார். இந்த கோவில் தான் 1866 பிரெஞ்சில் காட்சி கொடுத்ததற்கு பிறகு 20 வருடங்களுக்குள்ளாக இந்த ஆலயம் இங்கே கட்டி முடிக்கப்பட்டது. அருகிலேயே சலேத் மாதாவுக்கு ஒரு கெபி ஒன்று வைத்திருக்கிறார்கள். படியிலே ஏறி மேலே சென்று நாம் சலேத் அன்னையிடம் ஜெபிக்கலாம். அங்கே பாருங்கள், எத்தனை பேர் அந்த கண்ணாடியிலே ஜெப விண்ணப்பங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். மேலிருந்து அப்படியே அந்த ஆலயத்தை பார்க்கிறேன், அவ்வளவு அழகு. ஏனென்றால் பொதுவாக நாம் சலேத் அன்னையின் ஆலயத்தை முகப்பு மட்டுமே நாம் பார்த்திருப்போம். ஆனால் இவ்வாறு மேலிருந்து நாம் பார்க்கிற பொழுது ஒரு பனோரமிக் வியூ போல அவ்வளவு அழகாக இருக்கிறது. சலேத் அன்னையிடம் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு நாங்கள் புறப்பட்டோம். அப்படி அடுத்த இடத்திற்கு போகிற பொழுது அந்த நகரத்தின் அழகை பார்த்து கொண்டே நாங்கள் செல்கிறோம். அவ்வாறு சென்ற இடம்தான் தூண்பாறை இருப்பது. அங்கே இருக்கிற உணவு வகைகளை பார்த்தோம், ரசித்தோம், அதை சாப்பிட்டோம். பிறகு நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் படம் எடுத்துக்கொண்டோம். இதோ படம் எடுக்கிறோமே, அதற்கு பின்னால் இருப்பது தான் தூண் பாறை. நான் படம் எடுக்கிற அந்த குஷியிலே நான் தூண் பாறையை தனியாக ஃபோட்டோ எடுக்க தவறிவிட்டேன். ஆனால் நீங்கள் இந்த குரூப் ஃபோட்டோவோடு சேர்ந்து பின்னால் இருக்கிற அந்த தூணின் அழகையும் நீங்கள் பார்க்கலாம். ஐ லவ் ஃபாரஸ்ட். நான் காடுகளை நேசிக்கிறேன். அருகிலேயே யானைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் விரும்புகிறவர்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். பலரும் ஃபோட்டோ எடுத்தார்கள். அந்த யானைகள் அப்படியே அசையாமல் நின்று போஸ் கொடுத்து கொண்டு இருந்தது. அங்கிருந்து நாங்கள் அடுத்த இடம் புறப்பட்டோம். அதுதான் நமக்கு அதிக பரிச்சயமான குணா கேவ், குணா குகை. அதை பார்ப்பதற்காக டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இந்த கொடைக்கானலில் இருக்கிற இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், சுற்றுலா தலங்கள் அங்கே சென்ற எல்லா இடங்களிலுமே அது நுழைவுச்சீட்டு 10 ரூபாய் தான், அதிகமாகவெல்லாம் இல்லை. பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலாவுக்கு சென்று வந்த எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்த குணா குகையை நோக்கி அந்த நெடும் பாதையிலே நாங்கள் நடந்து சென்று இப்பொழுதெல்லாம் குணா குகைக்குள் யாரும் போக முடியாது என்பது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் தத்ரூபமாக இந்த இடத்தை நமக்கு காட்டும். இப்பொழுது இந்த குணா பாறையை நான் மேலிருந்து பார்க்கிறோம். கம்பி போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள், உள்ளே போக முடியாது. எனவே கம்பிக்கு அருகில் நின்று அந்த கம்பிக்கு உள்ளே அப்படி கேமராவை கொடுத்து அதை ஜூம் பண்ணி எடுத்தது அது. ஸோ இதற்குள்ளாகத்தான் கீழே இறங்கி சென்று அங்கே இந்த குணா பாறை படம் எடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகும் பலர் அங்கு சென்றதால் ஒரு சிலர் இறந்து விட்டார்கள். எனவே இப்பொழுது அங்குள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை.
குணா குகையை பார்த்துவிட்டு கொஞ்சம் பின்னால் வந்தோமே என்றால் அந்த மரம் போல படி ஏறுகிறதே, அதிலே ஏறி செல்லலாம். அதில் ஏறி சென்று அதை உச்சிக்கு சென்றால் அங்கிருந்து இன்னும் அதிகமான தூரத்தில் இருக்கிற மலையையும் மரங்களையும் அந்த பள்ளத்தையும் நாம் இங்கிருந்தே பார்க்கலாம். யாரும் போகக்கூடாது, உள்ளே கம்பி வேலி அடித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு ரீல்ஸ் நான் பார்த்தேன். யாரோ ஒரு சின்ன பையன் அந்த கம்பிகளுக்கு இடையில் சென்று அந்த பக்கமாக நின்று வீடியோ எடுத்து கொண்டிருந்தான். அதை பார்த்துவிட்டு கீழே வருகிற பொழுதுதான் இங்கே பாருங்கள், அந்த மரங்கள் வேர்களெல்லாம் வெளியே தெரிகிறது பாருங்கள். அதில் நின்று படம் எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லோரும் அந்த வேர் அழகாக இருக்கிறது என சொல்லி படம் எடுக்கிற பொழுது அருகில் நின்ற ஒரு உதவி பேராசிரியர் சொன்னார், பாருங்கள் எவ்வளவு பெரிய மரம், இங்கிருக்கிற மண்ணெல்லாம் அரித்து போய்விட்டது, வெறும் வேர்களோடு நின்று கொண்டு இருக்கிறது. இயற்கையை நாம் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும், ஏனோ இயற்கையை நாம் நேசிப்பதே இல்லை என்று வருத்தப்பட்டார். அதை பார்த்துவிட்டு அப்படியே பைன் மரங்கள் நிறைந்த இந்த பைன் காடுகளுக்கு நாங்கள் வந்தோம். ஏற்கனவே சொன்னது போல இங்கும் கூட நுழைவுச்சீட்டு ஒருவருக்கு 10 ரூபாய் தான். உள்ளே நடந்து போகலாம் அல்லது குதிரையிலே சவாரி செய்யலாம். எண்ணற்ற திரைப்படங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. கதாநாயகனும் கதாநாயகியும் ஆடி பாடி இருக்கிறார்கள். உள்ளே சண்டை காட்சிகள் நடந்திருக்கிறது, நகைச்சுவை காட்சிகள் நடந்திருக்கிறது. ஏதோ இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கற்பனை காட்சிகளோடு நாங்கள் உள்ளே பயணிக்க தொடங்கினோம். அந்த மரங்களை பாருங்களேன், நீண்டு நெடிந்து வளர்ந்த மரம். ஒவ்வொரு மரமும் தனக்கான கதைகளோடு நின்று கொண்டு இருக்கிறது. அந்த பைன் மரங்களை பார்த்து அதை அழகியலை ரசித்து நாங்கள் தேவையான அளவு படங்கள் எடுத்துக்கொண்டோம், காணொளிகளை எடுத்துக்கொண்டோம். முடிந்த அளவுக்கு உள்ளே நடந்து சென்று அதை பார்த்து திரும்பினோம். பைன் காடுகளை பார்த்த பிறகு ஒரு அப்சர்வேட்டரி, அதாவது உயரத்திலிருந்து அந்த காடுகளையும் மலைகளையும் ரசிக்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அருகிலே ஒரு கோபுரம் இருக்கிறது. அந்த உயரமான கோபுரத்தில் ஏறி நின்று நாங்கள் அந்த மலைப்பகுதியை கண்ணெட்டிய தூரம் வரை ரசிக்க தொடங்கினோம். ஒரு பக்கம் வெயில் விழுகிறது, அந்த வெயில் மறைத்த பகுதிகளில் நிழல் விழுகிறது. நிழலும் வெயிலும் கலந்து அந்த அழகை மேலும் மெருகூட்டுகிறது. மேலிருந்து தூரத்தில் இருக்கிற ஊர்களை பார்த்து ரசித்தோம். எங்களோடு வந்தவர்கள் எல்லாம் அங்கே குழுவாக நின்று படம் எடுத்ததையும் நாங்கள் ரசித்து, அங்கே வந்த மக்களுடைய சிரிப்பிலும் புன்னகையிலும் நாங்கள் கலந்து நிறைவான அனுபவங்களோடு அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம். கொடைக்கானலுக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக சென்ற நாங்கள் பல்வேறு இடங்களை பார்த்து ரசித்துவிட்டு மனம் நிறைந்த மகிழ்வோடும் நிறைவான நினைவுகளோடும் அங்கிருந்து மலையிலிருந்து கீழே இறங்க தொடங்கினோம். சில்லென்ற காற்று முகத்தில் வீச, இனிமையான நினைவுகள் நெஞ்சத்தை வருட, புதிய பல காட்சிகளை மேலுமாய் கண்களிலே சொருகிக் கொண்டு இதோ நாங்கள் மலையிலிருந்து இறங்கிக் கொண்டு இருக்கிறோம். மலையில் இருந்து இறங்கிய பிறகு அந்த நினைவுகளோடு வாழத் தொடங்குகிறோம். வாருங்கள், இணைந்து சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.